ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதே சமயத்தில் நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வெறும் 10 நிமிஷத்தில் கூட நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 4 முட்டை சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய அளவில் இருக்கிற முட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மற்ற அளவெல்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் மைதா மாவு தேவைப்படும். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்து கூட பண்ணலாம். ஒரு 3/4 கப் மாவு முதல்ல சேர்த்துட்டு அதுக்கடுத்து மீதி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற முட்டையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மாவு கொஞ்சம் கம்மியாகவோ அதிகமாகவோ தேவைப்படும். அதனால் மாவு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். முதல்ல கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம். ஏன்னா வேறு தண்ணியோ பாலோ எதுவுமே நம்ம அதில் சேர்க்கக்கூடாது. இந்த முட்டையில் மட்டுமே நம்ம அந்த மாவு கலந்து எடுக்கணும். மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பக்குவத்தில் இருக்கணும். எனக்கு 3/4 கப்போட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு எக்ஸ்ட்ராவே தேவைப்பட்டது. அதான் சரியாக 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டை எடுத்துக்கோங்க. இதில் நடுவில் இந்த மாதிரி ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. 3 ஹோல் இருக்கும் இல்லையா, அதில் 1 மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அந்த மாவை சேர்த்து நம்ம சுட்டு எடுக்கணும். தேவையான அளவு மாவு இதில் சேர்த்துக்கோங்க. அடியில் இருக்கிற ஓட்டையை அடைச்சிட்டு மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவு நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு பெருசாக வேணுமோ அத்தனை தடவை நீங்கள் சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் அளவில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கிறேன். இந்த போட்ட உடனே நீங்கள் திருப்பி போடலாம். உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்தது. நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். ஒரு 2லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். ரொம்ப சிம்பிளாக இதை பொரிஞ்சு வந்துடும் நமக்கு. இப்போ இதே போலவே ஒன்று ஒன்றா சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு பழைய ரெசிபின்னே இதை சொல்லலாம். இது கைவீசல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த பெயர் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.